ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா? புள்ள பிறந்துருச்சா? புள்ள இன்னும் பிறக்கல, அதெல்லாம் அப்புறம் விபரமா சொல்றேன். மைக்குழுந்து, அந்த பாய் தலாணி எடுத்து இங்க போடு. இங்க? ஆமா, இங்க போட்டு ஒரு கிளாஸ்ல பால் வை. இத வந்துட்டு வா, சும்மா வா, படுத்து. யார் இது? யாரோ தெரியல, பாவம். பக்கத்தூருக்கு போகணும், இருட்டி போச்சப்பா, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, படுத்து கிடக்கிறதுக்கு சத்திரத்துக்கு வழியை காட்டுன்னு சொன்னாங்க. நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டியாக்கும். இதுக்கு தான் பாலை கொண்டா படுக்கை போடுன்னு அவசரப்படுத்தினியா? ஏமாறி கொண்டு இப்படி கோச்சுக்கிறேன். ஏதோ வயசான ஜீவன் உதவி பண்றதுனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? புருஷனுக்கு நீ ஆசையா காய்ச்சி வச்ச பால வேற ஒருத்தருக்கு குடுனா பெண்களுக்கு கோபம் தான் வரும் தம்பி. புருஷனா? ஐயோ, நீ என்ன எங்களை எங்கெங்க கொண்டுட்டு போய் தள்ளிட்ட? இந்த பார், அவ எனக்கு பொஞ்சாதி இல்ல. கோபத்துல பொஞ்சாதி இல்லேன்னு சொன்னா தாலி கட்டின சொந்த போயிடுமா? ஐயோ, நீ என்ன நீ பெரிய பேஜார் பண்ற? நீ படுத்துக்க, உனக்கு புண்ணியமா போகுது. ஏமா, உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? இல்ல, நான் இனிமே இங்க இல்ல, நான் திண்ணைக்கு போறேன். வெளியில மழை வரும்னு சொல்லு பாட்டி. உள்ள வேகுதுன்னு சொல்லு பாட்டி. வேடிக்கையான பிள்ளைங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா? ஐயோ, பாட்டி, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. பொழுது விடிஞ்சோன்னு எழுந்திருச்சு நல்லா சுத்தமா பல்ல விளக்கிட்டு நல்லா நிம்மதியா டிப்பன் டிப்பன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம். இப்ப நேரம் ஆகுது, தூங்கு. நான் கிளம்பி, நீங்க தான் நேரம் போகுதுன்னு கவலைப்படணும். போங்க, நல்லா இருப்பீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பெத்தா எங்க பெருவாழ்வு வாழ்றது? அதெல்லாம் உன் காலம். இப்போ இது எங்க காலம். காலம் மாறி போச்சு. தூங்கு. பால சாப்பிடு. சரி வா, சாப்பிடலாம். சமாதானமா? குழந்தை பாத்தியா? மரகத பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ, தூக்காத தூக்காத. இந்த மாதிரி குழந்தைகளை தூக்க தெரியாம தூக்குனா உரம் வந்துடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியுமா? சரி பாட்டி, நீயே தூக்கி. அம்மா, நீங்க எங்களை தெரியல. நீ பேர், நாங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தோம். உனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தரும் இல்ல. நான் திக்கில்லாத அனாத. அப்படி சொல்லாதேம்மா. இந்த உலகத்துல மனித குலமே அற்று போய் ஒருவன் மட்டும் உயிரோட இருந்தான். அவனுக்குத்தான் அனாதைன்னு பேரு. இருக்க பழகு. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தாயே, நம்பிக்கை வேணும். எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? நான் நம்பியிருந்தவங்க எல்லாம் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எனக்கு வாழ வழி இல்லை. நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலம்மா. கொஞ்சம் விபரமா சொல்லு. வாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா? பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டு இருக்கா, மேலும் மேலும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கியே. அது சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்கு இதுதானே நேரம். அதுக்குத்தான் யாருமே இல்ல போல இருக்கே. அதுக்கு நாம என்ன செய்யறது? வா போலாம். நீ ஒரு மனுஷன். மனுஷன் தானே? பாவம், பச்சை புள்ளக்காரி திக்கு இல்லாம திணறிக்கிட்டு இருக்கா. என்னமோ பேச்சு பேசுறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இத பாரு, இந்த நிலைமையில நாம விட்டுட்டு போனோம், அது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்தாலும் செத்துடும். ஐயோ, அதுக்கு தான் சொல்றேன், நாமே கூட்டிக்கிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்டா அதுவும் சாப்பிடட்டும், நாம பட்டி கிடந்தா அதுவும் கிடக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான். சரிதான். இந்த உன் மனசுல எந்த அளவுக்கு ஈவிரக்க இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசுலயும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நம்ம 2 பேருடைய மனசு ஒத்து போச்சு இல்லையா? ஆமா, சில விஷயங்கள்ல மட்டும். இந்தம்மா நில்லு. எங்க போற? பாவம், அத போய் எங்க போறேன்னு கேட்டா அது என்ன சொல்லு? அம்மா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லாம் விவரமா பேசிக்கலாம். யோசிக்காதே,
உன் மூட்டை முடிச்செல்லாம் கூட எங்க வீட்டுலதான் இருக்கு. வா போலாம். யாரையாது? ஓ சன்னியாசியா? எங்கேயா மேல போற? இந்த தம்பி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். பொண்டாட்டிய பறி கொடுத்தான் எப்படியா இருப்பான்? அப்படித்தான் இருக்கிறான். துண்டடையா என்னமா தூக்கத்துக்கு போற மாதிரி. மறதிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, நாளடவுல சரியா போகும். யோ ஆமா, அள்ளிய பத்தி ஏதாவது தகவல்? என்னங்க இது? என்ன அள்ளிய பத்தி தகவலா? நீங்க தான் அது செத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்களே, தகவல் எங்க? இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இது நான் கூட ஏதோ ஞாபகத்துல உளறேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படியே தூங்கிட்டு என்னமோ சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். அதுல என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன சிந்தனை? பாவம், போனவ மறுபடியும் வரவா போறா? அது ஏதுங்க? யாருக்கு போய் பொண்ணா பிறந்தாடோ? இந்த பாரியா, நீ தனிப்பட்ட முறையில அந்த பையகிட்ட போய் எதுவும் கண்ணா பின்னான்னு உளறிப்படப்படா, தெரியுமா? எப்போதும் எனக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். நீ வேற முந்திரி. இங்க இருக்கு. ஏன் அங்க வந்த? நீங்க தான் பின்னால இருக்க சொன்னீங்க. ஹரிச்சந்திரன் அவன் சொன்னபடிதான் நடக்கிறது. முன்னால வாயா. அப்படியே சத்து இங்க வாயா. இந்த பாரியா, முந்திரி கொட்டத்தனமா எதுவும் போய் உளறிப்படாத. நான் ஏங்க முந்திரி கொட்டையை பத்தி தம்பி கிட்ட சொல்றேன்? நல்ல தொல்லையா போச்சியா உங்ககிட்ட. முந்திரி கொட்டை இல்ல, முந்திரி கொட்டை மாதிரி முன்ன முன்னாடி ஒண்ணு சொல்லாதேங்கிற. சரி. யோ பையனுக்கு ஐயா. நீங்க என்னது? பையனுக்கு தம்பிக்கு ஐயா நீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். சின்னஞ்சிறு கண்மலை
நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. எனக்கும் தான் கழுதைக்கு ஆகிற மாதிரி இவ்வளவு வயசாகுது. இன்னும் நான் வைத்தியனுக்கு காலனா காசு கொடுத்தது கிடையாது. இவன் இந்த படுக்கையில படுத்தபடியே என் சொத்து பூரா செலவு பண்ணிடுவான் போல இருக்கு. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, கையில என்ன இருக்கு? மனோவியாதி தான். இருந்தாலும் நான் ஒரு மருந்து எழுதி தர்றேன், அதை வாங்கி கொடுங்க. அப்படியே இருக்கிறானே. நானும் தான் சமய சந்தர்ப்பத்துல வந்து பேசி பாக்குறேன், பேச மாட்டேங்கிறான். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. திருப்பதி இரண்டாவது டாக்டர் பொட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அதையும் கொண்ட கொடுத்துட்டு இதை இந்த பென்சிலையும் கழுவி கொடுத்து ஆகட்டங்க. அப்பா, என்னப்பா? என்ன என்ன? அந்த பாண்டியன் கொடுத்த பெட்டி நம்ம பாக்கியத்துக்கிட்ட இருந்தது, அது எங்கப்பா? யாரா அவன்? தங்கப்பதும மாதிரி ஒரு மருமகளே போயிட்டாராம். அதை விட அந்த பொட்டியை யாரா பாத்துக்கிட்டு இருந்தது? கர்மம் கர்மம். அலாவுதீனுக்கு அற்புத வழக்கு வந்து சேர்ந்தது மாதிரி உனக்குன்னு ஒரு பொட்டி எங்க இருந்துடா வந்தது? அப்படிதான் என்ன, அது கஜானா பொட்டியா? உயிரை விடுறிய. எவனோ ஒரு வெட்டி பைய ஒரு பொட்டியை கொடுத்து விட்டானா அதுக்காக முட்டிக்கிறான் முளை வைக்கிறான். ஏமா அந்த பொட்டியை பாத்தியா? ஓ அதுவா? அந்த பெட்டியை பாண்டியன் வந்து வாங்கிட்டு போயிட்டாரத்தான். கேக்குறதுனா பதில் அங்க போகுது. போகட்டும் போகட்டும். சரி சரி, நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. உண்மையாவா நளினி? அந்த பெட்டியை கொடுத்துட்டியா? பாண்டியனே வந்தானா? உண்மைதான் அத்தா. அக்கா சாகும் போது சொன்னாங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு பாண்டியனே இங்க வந்திருந்தாரு, நான் கொடுத்துட்டேன். பாக்கியம் சாகும் போது கூட நான் கொடுத்த பொறுப்பை மறுக்கல. நானும் அக்கா கொடுத்த பொறுப்பை மறக்கல. எப்படியோ ஒரு பாரம் நீங்கிச்சு. நளினி, நீ செய்த இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி தெரிவித்தாலும் போதாது. கண்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நன்றி தெரிவிப்பதா? நான் உங்களுக்கு பணிபுரியவே பிறந்தவன். இந்தாங்க. யாரு? நீயா? பயந்துட்டியா மாதிரி கொழுந்து? பச்சை குழந்தை இருக்கிற இடத்துல இப்படிதான் பயம் காட்டுறதா? நீ ஒண்ணு, அவனா பயப்படுவான்? வரையடா, வரமாட்டியா? சரி, நீ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்க வேண்டியவனா? சீரும் சிறப்புமா உள்ள செல்வ குடும்பத்துல பிறந்து தேக்க மர தொட்டிலே ஈக்களும் நுழைய முடியாமல் கட்டிய திரைக்குள்ள வளர வேண்டியவன்டா நீ. என்னமோ தலைவிதி இருக்கட்டும். இந்த விளையாட்டுக்கான சரிதான். ரிக்ஷா பொம்மையா வாங்கிட்டு வந்த? ஆமா. ஓம் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகுது? ஒரு காரு ஏறப்பலாம். அது தப்பு மறி கொழுந்து, தப்பு. சேற்றில முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்களே, அதை போல வறுமையான குடும்பத்துல வளர்ற குழந்தைகள் தான் வருங்காலத்துல இந்த இருண்ட உலகத்தை நல்லா புரிஞ்சு உண்மையான உழைப்பை தெரிஞ்சு அவனும் ஒரு பெரிய உலக உத்தமனா மாறினாலும் மாறிடுவான். இயேசு, புத்தர், காந்தி இவங்கெல்லாம் ஏறப்பலாம் பொம்மையும் இந்த கார் பொம்மையுமா வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அடியாத்தி, பாண்டியனா கொக்காண்ட எவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்ட. பாக்கி அங்க உள்ள இருக்கு. காலையில இருந்து என்னமோ தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கு. வாங்கண்ணே. பாக்கியம், ஏம்மா இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கேன்? இதப்பா, உன்னுடைய குழந்தைக்கு பால் புட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கண்ணா இதெல்லாம்? அந்த பாக்கியம் கூடவா செஞ்சிருக்காம? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறேன்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான்? உங்க அன்பினாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன். அம்மா பாக்கியம், நீயும் உன் குழந்தையும் எங்க கூட இருக்கிறதுனாலதான் என் மனபாரமும் வேதனையும் என்ன அறியாம குறைஞ்சுகிட்டே வருது. புயலையும் பூகம்பத்தையும் பொங்கி வந்த வெள்ளத்தையும் கடந்து திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை உன் கதையை விட வேதனை நிறைஞ்சதம்மா. நீ அதை கேட்டீன்னா? அட போது நிறுத்து. அது ஏன் அடாம இருக்குன்னு நீ வேற அழக்க ஆரம்பிச்சிட்டியா? பாவம், அது காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. ஏம்மா, அப்படியா? போய் சாப்பிடுமா, போ. மறிக்குழந்தை, தொட்டி எப்படி? வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே, வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, போனவளை பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான தவிர இருக்கிற அப்பனை பத்தி ஏதாவது சிந்திக்கிறானா? பாத்தீங்களா, ஏதோ மனசு வச்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். அப்புறம் போறானே புஷ்ப விமானத்துல பரமேஸ்வரம் புள்ள,
அவன் கொடுத்து வச்சவன் நெஞ்சத்தல நிமிராம கொள்ளி சட்டியை தூக்கிட்டு போறானே அவன் தான் அவர் மகன். நெய் பந்தத்தை புடிச்சுக்கிட்டு நிமிந்து நிக்கிறாங்களே அவங்கதான் பேர பிள்ளைங்க. வீட்டு முன்னால விழுந்து விழுந்து அழுதாளே அவதான் மருமக அப்படின்னு 4 பேரு நல்ல விதமா சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனோ. அப்பா என்னப்பா இனிமே என்ன ஒண்ணும் பேசாதீங்க. என்னடா தம்பி இப்படி சொல்ற? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அப்பாடா இப்பதான்டா தம்பி என் வயத்துல பார வார்த்தேன். மறிக்கொழுந்து இன்னும் வரலம்மா? இன்னும் வரலண்ணா. தூங்குறானா? இங்க கொண்ட நான் வச்சு. பாக்கியம், என்னண்ணா? நான் கேட்கிறேனேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. நீ இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. வேதனையை அடக்கி அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. யார்கிட்டயாவது சொன்னாதான் உன் மனபாரம் குறையும். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கொஞ்சம். என்னடா அது, உன்கிட்ட கொஞ்ச நாளி விளையாடலான்னு வந்தா தூங்கிக்கிட்டு இருக்க. என்ன பார்க்க மாட்டேன்? ஓஹோ, இவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு நினைச்சு தூங்கிட்ட போல இருக்கு. இல்ல உன்னுடைய வருங்காலத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய் தூங்கு. நல்லா இருக்கு. அடடே, நீயா? மறந்துட்ட போல இருக்கு. என்ன கடத்தெருவுக்கு வர சொல்லிட்டு கோச்சிக்காத மாதிரி குழந்தை. பக்கத்து தெருவுக்கு சவாரி வந்தேன். வந்ததுதான் வந்தமே. அப்படியே இந்த குழந்தையை பார்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல நெஞ்ச பறி கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப புத்தியே தடுமாறி இருக்கு. ஆசைப்பட்டு தானே துணி வேணும்னு கேட்டேன். என்ன அங்க வர சொல்லிட்டு எத்தனை தடவை ஏமாத்துறது? அதுக்காக இப்படி கோச்சுக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிட்டு போறது. ஆமா, சொல்லியா குழந்தைக்கு பால் புட்டி, பவுடர் டப்பா, சொக்கா, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுக்கு நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன். மறி குழந்தை, ஏன் இன்னைக்கு உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது? எல்லாம் ஏமாற்றம் தான். அது சரி, இன்னைக்கு என்ன பணம் சம்பாதிச்சேன்? 10 அணா தான் கிடைச்சது. 10 அணாவா? கொப்புறானே, என்ன கிண்டலா பண்ற? நீ என்ன தனியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குழந்தைக்கு வாங்கின பால் பாக்கி என்னைக்கே கொடுக்கணும். அவன் வேற 10 தடவை நடந்துட்டு போறான். பாக்கியத்துக்கு வாங்கின புடவை பாக்கிய வேற கொடுக்கணும். அரிசி கடைக்கு வேற அழுகணும். ஐயோ ஐயோ, இதெல்லாம் என் தலையில வந்து விடியணும். ஏன் இப்படி படபடன்னு பேசுற? வருமானம் ஒரு நாளைக்கு கம்மியாகும், இன்னொரு நாளைக்கு அதிகமாகும். இப்பெல்லாம் என்னமோ சவாரி ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஆமா, 5 மணிக்கே ஆபீசர் மாதிரி வீட்டுக்கு வந்து இவனை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தா பணம் என்ன மேல இருந்தா கொட்டும். இந்த பாரு, நீ ஒண்ணு சம்பாரிச்சு என்ன காப்பாத்த வேண்டாம். வேலை வெட்டி இல்லாம வெட்டி தோத்துல வளர்ந்த உடம்பு இல்லை. நடுத்தருவுல ஒரு கடையாச்சு, இல்லைன்னா 4 வீடாச்சு. அனாவசியமா பேசாது. உலகம் முழுவதும் குடிசை உள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்காது. அது பறந்து கிடக்கு. நான் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பட்டை நான் வரேன். இந்த நில்லு. என்னமோ வரவு சுருங்கி இருக்கே, செலவு அதிகமாகுதுன்னு சொல்ல வந்தா இந்த அடியம்மா பட்டை நான் போட்டுக்க போற மொட்டைன்னு கிளம்பிட்டி. எனக்கு என்ன, எப்படியாவது போங்க. நான் ஏன் இதுல எல்லாம் தலையிடுறேன். கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போறியா? எங்க போனோம்? குருவே, நீங்களா? எப்போ விடுதலை நீங்க? என்னையும் கலை கூட்டத்தையும் மறந்துட்டீங்களே. வாங்க போகலாம். மோகனா, சபலப்படுத்தாதே. கலைப்பித்தன் உழைப்பு கலையால் மனிதனாவதை கெடுத்தாள் மோகனா என்ற படிச்சொல்லை வாங்கிக் கொள்ளாதே. அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா? ஏன் இல்லை? சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடும் பொழுது நானே அழைத்துச் செல்வேன். அதுவரை சஞ்சலப்படாமல் போய் வா மோகனா. தாங்கள் இப்படி தட்டி கழிக்க கூடாது. தங்களுக்காக என் உயிர் துடியா துடிக்குது. அனுமதி தாருங்கள். கலை கலை, என்னடா இங்க தகராறு? இந்த பொண்ணு யாரு? ஒண்ணு இல்ல குரு, இது நம்ம மாஜி சிஷ்ய, பேரு மோகனா. ஏமா, உனக்கு அவனுக்கு என்ன விவகாரம்? என் குருவின் குருவே, தங்களிடம் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன். நாங்கள் இருவரும் காதலர்கள். இப்பொழுது என்னை பிரிந்திருக்க விரும்புகிறார். ஏன்டா அந்த பொண்ணை கண்கலங்க வைக்கிற? பெண் பாவம் பொல்லாது. அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பு. ஊருக்கு சொல்லுமா பள்ளி, கழனி பானையில விடுமா துள்ளி. சாப்பாடு கொண்டாந்துட்டியா? மோக, குரு வாழ்க்கையிலும் விவகாரம் இருக்கு போல் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி, படுதடுமாறி இருக்கும் உன்னை வீடு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்தா, இதுல ஏன் எதுக்கு எடை போடாமல் யாரையும் ஏற்றுவதே இல்லை. 105 பவுண்ட். பரவாயில்லை,
சற்று கவலையால் பெருத்திருக்கிறாய். ஏன் கொக்கர கொக்கர கோசேவலே தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா சேவலே. கொக்கர கொக்கர கோசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா சேவலே. குப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. குப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. கொக்கர கொக்கர கோசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா சேவலே. காலம் நேரம் அதிர்ந்து உலகை தட்டி எழுப்பிடும் சேவலே. காத்திரவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே. காலம் நேரம் அதிர்ந்து உலகை தட்டி எழுப்பிடும் சேவலே. காத்திருப்பவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே. கொத்தவும் இல்லை விரட்டவும் இல்லை குற்றம் ஏதும் நடந்திடவில்லை. நாட்டுக்கு மட்டும் யோசனை சொல்லி நம்பிய பெண்ணின் நிலையை அறிய ஞானியை நீயும் பாரு. இது நியாயம் தானா கேளு. நம்பி இருப்பதும் நட்பை வளர்ப்பதும் அன்பு மெய் அன்பு. அந்த அன்பின் கருத்தை விதவிதமாக அர்த்தம் செய்தால் அது வம்பு. குப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. கொக்கர கொக்கர கோசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா சேவலே. எங்க வந்து மேலகாரங்கள வந்தாச்சு. வந்தாச்சா? வெளியே வைக்கிறேன். என்ன கேக்குறாங்க? 1000 ரூபாய் கேட்டாங்க. சாப்பாடு நம்மோட. அப்பா 1000 ரூபாயா? என்ன என் மூலத்தனம கிட்ட விற்க போறாங்களா? இதை விட நம்மளே ஊதிடலாம் போல இருக்கு. ஆமா கத்துக்கணுமே. நீங்க ஊதுங்க. நீ இழைச்சுக்கிட்டே வரியா? அது இல்லைங்க. போயா போயா போய் குறைச்சுக்க. என்னத்தை குறைக்கிறது? அவங்க குறைக்கிறதுனா சுதியத்தான் குறைப்பாங்க. ஆனா நான் சொன்ன செய்ய போய் நீங்க சொல்லுங்க, நாமளே போய் கேட்கணுங்களா? அவங்க கேட்பாங்களா? அவங்க பெரிய ஞானத்துங்க. என்ன சண்டைக்கு வர்ற? நான் சண்டைக்கு இருக்காங்க, நான் வர்றேன். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞானம் இருக்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா? கையை நீட்டி பேசாதியா? நான் ஒண்ணு சொல்லலைங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது. நல்ல ஆள். எண்ணெயில போட்ட பணியார மாதிரி புது 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 புதுன்னு தான் குதிக்க தெரியுமா தவிர காரியத்துல ஒரு மண்ணா கட்டி இருக்காது. ஏமா இந்த நகையெல்லாம் ஒண்ணும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என்ன மாப்பிள்ளை? இது ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி. அவசகனமா? அந்திய உயிரோட வச்சுக்கிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா சுபசகனமா முடியும்? மேல பையன் இருக்கிறான், அவன் காதல கேட்டா ஏன் குடுமையை பிச்சு போடுவான். ஏன் மாப்பிள்ளை அள்ளி எங்க பாத்தீங்க? அல்லிய பாத்தீங்களா? அல்லி மட்டுமா, அவன் தாய் மாமன் பாண்டியன் கூட இருக்கானியா? மாமா இருங்க மாப்பிள்ளை, எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு சகல ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது என் மானத்தை காப்பாத்துங்க மாப்பிள்ளை. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உன்னைய மகன் எப்படியா நம்புறது? நம்புறதுக்கு என்ன வழியை சொல்லுங்க, அதை நான் செய்து வைக்கிறேன். சொத்தப்புறம் எழுதி வை. என்ன மாப்பிள்ளை என்ன சிக்கல்ல கொண்டாந்து விடுறீங்களே? அப்ப எங்களை ஏமாத்த பாக்குறியா? யார மாப்பிள்ளை ஏமாத்துறது? என்ன பேசுறீங்க? பேசாதீங்க. மக மருமக எல்லாம் என் மகதான் சொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன இல்ல நான் சொல்றேன். அப்ப எழுதி வையா. உயிர் என்ன, என் உயிரையே எழுதி வைக்கிறேன். நீங்க கல்யாணத்தை மட்டும் மங்களகரமா முடிச்சு வைங்க. இந்தம்மா பாக்கியம், மறிக்குழந்தை கூப்பிடமா? அவங்க இல்லையம்மா. இல்லையா? கல்யாணம் விட்ட வேலை இருக்குன்னு சொன்னேன், வர்றேன்னு சொல்லியிருந்தா. எங்க போனா? வேலையா? நான் வர்றேனே. நீ வரையா? நல்லா இருக்குமா, உன்னை கூட பிறந்த மாதிரி காப்பாத்திட்டு வர்றாவ. உன்னை வேலை கழிச்சிட்டு போனா என்ன சும்மா விடுவாளா? நான் இங்க சும்மா தானே இருக்கேன். எத்தனை நாளுக்கு தான் நான் உங்களுக்கு பாரமா இருக்கிறது? பச்சை பிள்ளை வேற கையில வச்சிட்டு இருக்கேம்மா. நான் செய்றேன். சரி வா. நீங்க இங்கே இருக்கிறீங்க தம்பி, மாலையெல்லாம் போட்டு தயாரா இருங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. அங்க எல்லாம் கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க.
என்ன தம்பி நீங்க எப்ப பார்த்தாலும் என்னமோ மாறியா இருக்கிறீங்க, போட்டுக்கிடுங்க. திருப்பதி மாலை மீண்டும் என் கழுத்துல மாலையா? ஐயோ இதனடி அக்கிரமா இருக்க, எதல கையில மாலை. இங்க வாங்கடி. வேலை செய்யாம என்ன வெட்டி பேசு, என்ன பங்கு போடுறீங்க? மைசூர் பாக்கா வெத்தலை பாக்கா? வேலைக்கு வரும்போது அந்த எண்ணத்துல தானே வருவீங்க. இல்லீங்க, இவ கழுத்துல இந்த மாலை. எவ கழுத்துல மாலை? மாலை போட்டவன் என்ன மாலையா கண்ணையா? யாரவா? நீயா? சரி, நீங்களாம் போய் வேலை பாருங்க. போ போ, இந்த பாத்திரத்தை வச்சுட்டு சமையல் கட்டு பக்கம் போங்க. அம்மா இங்க வாய், இங்க வாய். நீ உயிரோட தான் இருக்கிறியா? அட கடவுளே, இந்த அநியாயம் உண்டா? மாமா இங்க யாருக்கு கல்யாணம்? சரி சரி, உனக்கு விஷயமே தெரியாதா? இத மாதிரி ஏமாந்த பொண்ணு இருந்தா உன் புருஷன் 2வது கல்யாணம் என்ன 2000 கல்யாணம் கூட பண்ணிக்குவான். என்ன அவர் உயிரோடு இருக்காரா? என்ன செய்யறது? இத மாதிரி பசங்களுக்கு தானே எம்மா வயசை ஏத்திக்கிட்டே போறான். அவர் இறந்த போதுதான் அவருடைய துணியெல்லாம் பார்த்துல வந்தது. வந்துதான் இவன் தான் அனுப்பிச்சிருப்பான். இத நீ பார்த்த உடனே ஆத்திரைய குடத்துல வந்து செத்து போவேன். அமுக்கிழமா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு செய்திருப்பான். என்னமோ நீ நல்லபடியா இருக்கிறிய, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் நல்லது கெட்டதை பாத்துக்கிறான். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். அவர் உயிரோட இருக்கும் போதா எனக்கு இந்த விதம் கோலம். மாமா அவர் இங்க இருக்காரு, இப்போ நான் உடனே அவரை பாக்கணும். இல்லம்மா, நீதான் அவனை பாக்கணுங்கிற ஆசையில ஓடுறிய தவிர அவன் முகத்திலே முழிக்கப்படாதுன்னு ஒத்த காலம் நின்றுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறான். அப்படியே உன்னை பாக்கணுங்கிற ஆசை அவனுக்கு இருந்திருந்தா உன்னை ஒடியாந்து பாத்துருக்க மாட்டான். பார்த்தானா? அதுக்கு என்ன மார்க்கம் விளங்குச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பாவம், ஒரு அனாதை பொண்ணை ஆசை காட்டி தாலியை கட்டி அத பரதேசி கோலத்துல வெளியில அனுப்பிச்சிட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறியடா. இது நியாயமானு கேட்டா அது என்ன இஷ்டம்? நீ என்ன கேட்கறதுங்க? வாமா, நீ 10 பேருக்கு முன்னால அவனை மானபங்கப்படுத்தணும். நீ இருக்கும்போது அவன் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்? அப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி ஜெயில் தண்டனமா? ஜெயில் தண்டனை. அவன் கையில விலங்க மாட்டி போலீஸ்காரன் இழுத்துக்கிட்டு போகணும். நீ இந்த கோலத்துல இருக்கும் போது அவன் மாப்பிள கோலத்துல உட்கார்ந்துட்டான் பாரு, அவன் ஆசையில மண்ணை போடணும். வேண்டாம் மாமா, நான் அவரை பாக்குறதுனால இவ்வளவு ஏற்படும். அவரை பார்க்காமலேயே இருந்தது. அவர் இங்க இருந்தால் சுகமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவர் சுகத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் அனுபவிச்சுக்கிறேன். என்னால அவருக்கு ஒரு தொந்தரவு வேண்டாம். நீ இப்படி இருக்கிறதுனாலதான் அள்ளி செத்து போயிட்டான்னு ஊர் ஜனங்களை நம்ப வச்சு அவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான். அவர் அப்படி நினைச்சா அதுதான் சரி. அள்ளி செத்ததாக இருக்கட்டும். இருமா இருமா, நல்ல பொண்ணு. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலவு போச்சு. வேண்டாம் மாமா, அவர் உயிரோட இருக்கிறது எனக்கு பெரிய ஐஸ்வர்யம். கொடுமைக்கான பெண்கள் அநேகம். ஆனால் ஒருவரும் என்னை போல் கணவர் இருக்க தாலி இருந்த துன்பத்திற்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். கருணை கடமை, உனது மீது எனக்கு புரியவில்லை. வஞ்சகர்கள் என்னை விதவையாக்கி விட்டார்கள். ஆனா சில காலம்தான். இனியும் நான் விதவை அல்ல, நான் சுமங்கலி. சுமங்கலி, எனக்கு மஞ்சள் உண்டு, பாகல்யம் உண்டு. தயாநிதி, அற்ப மகிழ்ச்சியில் ஈடுபட்டு உண்மையை மறந்து போனேன். மங்கள நாள் நெற்றி திலகமும் சூடிய பூவும் விதவை கோலத்தை தான் மறைக்கும். ஆனா வேறு பெண்ணுக்கு வசமான என் கணவரை மீட்டு தர முடியுமா? முன்பு கணவர் இருக்கு, தாலி இழந்தேன். இப்போது தாலியை பெற்றேன், கணவரை பிரிந்து விட்டேன். கொடுமை.
அவரே தெய்வம் என்று வாழ்ந்தேன். அவரே கைவிட்டு விட்டார். இனி நான் வாழ்ந்து என்ன பலன்? பொன்னையும் பொருளையும் பிரிப்பது உலகின் வழக்கம். ஆனா கொண்ட புருஷனை பிரித்த பின் சாவதுதான் வழி. துன்பங்கள் தொடர முடியாத உலகத்திற்கு போவதுதான் வழி. எப்போதோ சாக வேண்டியவன், ஆனா இறந்து சாகிறேன். ஏண்டா கண்ணே அழுகிறாய்? நான் கேட்டுவிட்டால் உன்னை யார் கவனிப்பார்கள் என்றார். உனக்கு உன் அப்பா இருக்கிறார். அவருக்கு என்னைத்தான் மறக்க முடியும்.